இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்கான நியூஸ் என்னன்னா, டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவின் கீழே பாதுகாப்பு உள்துறை அமைச்சகம் அளித்திருக்கு. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, விஜய் அவர்கள் எங்க போனாலும் இனிமேல் பவுன்சர்ஸோட வர மாட்டாரு, கமாண்டோஸ் கூட தான் வருவாரு. ஸோ இந்த ஒய் செக்ஷன் ப்ரொடக்ஷன்னா என்ன, இந்த மாதிரி மொத்தம் 6 டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு, அது பற்றியும் விஜய் அவர்களுக்கு ஏன் இந்த ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க பற்றியும் டீட்டெயில்டா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம இந்தியாவில் பிரதமர்கள், ஜனாதிபதி, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், உயர் அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகள், தொழிலதிபர்கள், நீதிபதிகள், கிரிக்கெட் வீரர்கள், இப்படி பல முக்கியமான பிரமுகர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதாவது 1960ல் நக்சல்ஸோட பிரச்சனை நம்ம இந்தியாவில் அதிகமாக போதுதான் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டுங்கிற நடைமுறையே இந்தியா ஃபர்ஸ்ட் தொடங்குது. அதே மாதிரி தான் 1985ல் இந்திரா காந்தியை சுட்டு கொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரதமரை பாதுகாக்க ஒரு ஃபோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எஸ்பிஜியை கொண்டு வராரு ராகுல் காந்தி. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிரச்சனை வந்த பிறகு தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு ஃபோர்ஸை இறக்கி பாதுகாப்பு கொடுக்குறோம். இப்போவும் சேம் கான்செப்ட் தான் விஜய் அவர்களுக்கும் வந்திருக்கு. இது விஜய் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரிவின் கீழே பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, புலனாய்வுத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு என்ன பிரச்சனைன்னு நோட்டீஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுங்கிறத நோட்டீஸ் பண்ணி அது குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புவாங்க. அதன் அடிப்படையில் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஸோ இந்த பிரிவின் கீழே இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறத முடிவு எடுப்பாங்க உள்துறை அமைச்சகம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவின் கீழே பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே 6 வகையான பாதுகாப்பு பிரிவுகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. எக்ஸு, ஒய், ஒய் ப்ளஸ், ஜெட்டு, செட் ப்ளஸ், எஸ்பிஜி, இப்படி 6 வகையான பாதுகாப்பு பிரிவுகள் அவங்களோட அச்சுறுத்தலுக்கு ஏற்ப ஆர் பதவிக்கு ஏற்ப நம்ம இந்தியாவில் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிரிவுனா என்னன்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மிரட்டல் அச்சுறுத்தல் இருந்தால் எக்ஸ் பிரிவின் கீழே பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதன்படி 2 பிஎஸ்ஓஸ் நம்ம கூடவே 24 ஹவர்ஸும் இருப்பாங்க. பிஎஸ்ஓனா பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ மொத்தம் 6 பேர், 2 பேர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு இருப்பாங்க. மொத்தம் 6லேருந்து 8 மணி நேரம் இருப்பாங்க. மொத்தம் 24 நேரமும் நம்ம கூடவே இவங்க பாதுகாப்புக்கு எப்பவுமே இருப்பாங்க. இதுதான் எக்ஸ் பிரிவின் கீழே பாதுகாப்பு கொடுக்கிறது. அடுத்தது நம்ம விஜய் அவர்களுக்கு கொடுத்த ஒய் பிரிவின் கீழே கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. இதன் அடிப்படையில் பார்த்தோன்னா, வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் ஏந்திய போலீஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இவர் கூட 9mm பிஸ்டலை வச்சுக்கிட்டு ஒரு போலீஸும், ஸ்டன் கன்னை வச்சுட்டு ஒரு கமாண்டாவும் எப்பவுமே பாதுகாப்புக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி மொத்தம் 11 பேர் ஷிஃப்ட் கணக்கில் மாற்றி மாற்றி பாதுகாப்பு பணியை தொடருவாங்க. முக்கியமாக இரவு நேரங்களில் அதிக பாதுகாப்பு இந்த ஒய் பிரிவின் கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுது. இதில் மிக்ஸ் ஆஃப் கமாண்டோஸும் இருப்பாங்க, போலீஸும் இருப்பாங்க, கமாண்டோஸும் இருப்பாங்க. ஸோ இந்த ஒய் பிரிவின் கீழே தான் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒய் ப்ளஸ், அது இதை விட அடுத்த கேட்டகரி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைப்பு. இவங்க கூட பிஓஸும் இருப்பாங்க, சிஆர்பிஎஃப் கமாண்டோஸும் இருப்பாங்க. அதே மாதிரி 4 பேரை வீட்டில் பாதுகாப்புக்காக ஆயுதம் ஏந்தி நிப்பாட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒய்க்கும் ஒய் பிளஸுக்கும் அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருந்தால் புல்லட் ப்ரூஃப் இருக்கக்கூடிய வாகனத்தை கூட கொடுப்பாங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒய்க்கும் ஒய் பிளஸுக்கும் பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு மந்த்லி ஆகக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் செலவு என்னன்னா எவ்வளோ ஆகும்னா 12 லட்ச ரூபா இந்தியா ஒதுக்குதுங்க. மாதம் 12 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் ஒரு தனிநபருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒய் கேட்டகரி, ஒய் ப்ளஸ் கேட்டகரிக்கெலாம் 12 to 15 அதுக்குள்ளே வரும் இவங்க 2 பேருக்கும். இதுக்கு அடுத்தவங்க இருக்கிறவங்களாம் இன்னும் அதிகமாக போகும். நீங்கள் அடுத்தடுத்து பாருங்களேன், கோடிக்கணக்கில்லாம் போகும். நான் சொல்கிறேன் இருங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜெட் கேட்டகரி. இந்த ஜெட் கேட்டகரி பொதுவாகவே உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க இல்லைன்னா அது பெரிய நேஷ்னல் இஷ்யூவாக ஆகும். இவங்களை கொண்டுட்டா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பெரிய நேஷ்னல் இஷ்யூவாக ஆகும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஜெட் கேட்டகரியும் ஜெட் ப்ளஸ் கேட்டகரிக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்களுக்கு இந்த ஜெட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது பார்த்தா சிஆர்பிஎஃப் கமாண்டோஸ் தான் மேக்ஸிமம் வீட்லேயும் சரி அவர் கூட இருக்கிறதும் சரி எல்லாம் சிஆர்பிஎஃப் கமாண்டோஸ் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதை விட ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு 3 புல்லட் ப்ரூஃப் ஏந்திய வாகனத்தை, காரை கொடுப்பாங்க. அடுத்ததாக இருக்குது ஜெட் ப்ளஸ். இவங்களுக்கு சேம் தான், இந்த கமாண்டோஸே எல்லாம் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்எஸ்ஜி கமாண்டோஸும் வருவாங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவங்களும் சேர்ந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செட்டை விட செட் ப்ளஸுக்கு என்ன ஸ்பெஷல்னா, இவங்களுக்கு 5 புல்லட் ப்ரூஃப் ஏந்திய வாகனத்தை
கொடுப்பாங்க. இந்த செட் பிளஸ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மந்த்லி பட்ஜெட் எவ்வளவு செலவு ஆகுதுன்னா 35 லட்சத்திலேருந்து 50 லட்சம் வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது தான் எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், அதாவது பிரதமரை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ். இந்த எஸ்பிஜி பத்தி ஃபுல் டீடைல்டான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதெல்லாம் டீடைல்டாக சொல்லியிருப்பேன். இதில் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது 24 ஹவர்ஸும் பிரதமரை பாதுகாப்பதும், அவர் எங்கே போவார் வருவார் சாப்பிடுவார் என்ன சாப்பிடுவார் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக மேனேஜ் பண்ணுறது யாருன்னா எஸ்பிஜி தான். இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 1.18 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 600 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க நம்ம பிரதமரை பாதுகாப்பதற்கு. ஏன்னா அவரோட பாதுகாப்புக்கு பின்னாடி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. கன்ஸ்லேருந்து பாம்ஸ்லேருந்து கார்லேருந்து அந்த காரை ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணுறதுலேருந்து எஸ்பிஜிக்கு கொடுக்கக்கூடிய டெக்னிக்கல் டிவைசஸ்லேருந்து இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. இப்படிலாம் பார்த்தோன்னா வருஷத்துக்கு 600 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க பிரதமரை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 6 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு கேட்டகரியான ஒய் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை தான் இப்போ டிவிகே தமிழக வெற்றிக்கழக தலைவரான விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. அதாவது 2019 நிலவரப்படி 19,000க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் மொத்தம் 60,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்களாம். அதாவது 19,000 பேருக்கு 60,000 பேர் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினர் வந்து 144 முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம். அதில் 9 பேர் வந்து செட் பிளஸ் கேட்டகரியில் இருக்காங்களாம், 11 பேர் வந்து ஜெட் கேட்டகரியில் இருக்கிறாங்களாம். இப்படி நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட கேட்டகரியில் பாதுகாப்பு கொடுக்குறோம். அந்த கேட்டகரியில் ஒரு கேட்டகரியான ஒய் பிரிவில் தான் இப்போ விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். இதுக்கப்புறம் அது கமாண்டோஸோட கெத்தாக வரப்போறாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ப்போம் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சக்தி. வீடியோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.